சிங்கார சென்னை என விளம்பரம் தேடும் விடியா மாடல் அரசு சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் கட்டட கழிவுகளையும் இறைச்சி கழிவுகளையும் கொட்டி அசுத்தப்படுத்தியிருப்பது மக்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. பட்டினப்பாக்கம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து முள்ளிமாநகர், சீனிவாசபுரம், நம்பிக்கை நகர் உள்ளிட்ட கடற்கரையோர பகுதி மக்கள் வசிக்கும் குடியிருப்புகளுக்கு செல்லும் வழியில் முன்பு குடியிருப்புகள் இருந்தன. சுனாமியால் அப்பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டதை அடுத்து அங்கிருந்து அந்த குடியிருப்புகள் இடிக்கப்பட்டு விட்டன. இதனால் அங்கு கடந்த 2 ஆண்டுகளாக கட்டட இடிபாடுகள் கொட்டப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து அப்பகுதியில் இரவு நேரங்களில் கட்டிட கழிவுகளும் சாக்கடை கழிவுகளும் கட்டட இடிபாடுகளும் குவியல்களாக கொட்டப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஃபர்ஸ்ட் பில்டிங் இருந்த இடம் இந்த பக்கம் இந்த சைடு இந்த கடைசி வரைக்கும் எம்ஐஜி பிளாக்ஸ்ல இருந்த இடங்க. ஆனால் அதெல்லாம் இடிச்சிட்டாங்க. ஏன் இடிச்சாங்க, என்ன காரணம்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இடிச்சதுக்கப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே குப்பைமேடாக்கிட்டாங்க. எல்லாருமே எங்கேருந்தோ வர கழிவு, இந்த கறிக்கடங்கில் இருந்து வரக்கூடிய அந்த வேஸ்டேஜ், வீடு கட்டுறாங்கன்னா அதுலேருந்து வர அந்த பலகைங்க, ரப்பீஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க இஷ்டத்துக்கு. இப்போனா இங்கே வழி இருக்குது. ஃபஸ்ட்டு இப்படி இருக்காது. இங்கே கொட்டுவாங்க, வண்டி வார இங்கே கொட்டுவாங்க, இங்கே கொட்டுவாங்க, அங்கங்கே கொட்டுவாங்க, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இறைச்சி கழிவுகள் ஆங்காங்கே கொட்டப்பட்டு இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். இரவு நேரங்களில் ஆங்காங்கே மது அருந்திக் கொண்டும் கஞ்சா அடித்துக் கொண்டும் இளைஞர்கள் அட்டூழியம் செய்யும் நிலையில் அப்பகுதியில் காவல்துறையினர் முறையாக ரோந்து வர வேண்டும் எனவும், கண்காணிப்பு கேமரா அமைக்கவும், குப்பைகளை அகற்றவும் மின்விளக்கு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் உடனடியாக இவ்விவகாரத்தில் விடியா அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். நாங்க என்ன பண்றது? யாரை போய் கேட்கறது? யாரை போய் கேட்க முடியும்? யாருக்கிட்ட சொல்ல முடியும்? நம்ம கிட்ட வந்து சண்டை போட்டாங்கன்னா நம்ம இது பண்ண முடியாது. நம்ம நான் போகிறேன், ஒரு வாட்டி செயின் அறுத்துட்டேன். செயின் இதே செயின் தான் போட்டிருந்தேன். செயின் இந்த செயின்னு சொல்லிட்டு அறுத்தான். கத்தனா யாரும் வரல. நான் ஒண்டி எழுந்து தூச்சி குச்சி எழுந்து ஓடினேன். நாங்கள் அது மாதிரி இருக்குது. யாருக்கு கொட்டுறாங்க?